ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான அன்பான வணக்கங்கள். 31/12/1993 அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஓம் சாந்தி. 31/12/1993 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: புது வருடத்தை எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் பரங்கள் மற்றும் அனைவருக்காகவும் மகாதானி வரதானி ஆகி வீணானதை முடிவு கட்டுங்கள். இன்று புது யுகம் மற்றும் புது உலகின் படைப்பவர் பாப்தாதா தன்னுடைய புது யுகத்தின் ஆதார மூர்த்தி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவுடன் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் உதவியாளராக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள்தான் ஆதாரமூர்த்தி ஆவீர்கள். பழைய வருடம் ஆவீர்கள். உலகிய கணக்குப்படி இன்றைய நாள் வருடத்தின் சங்கமம் ஆகும். பழைய வருடம் விடைபெற்று சென்று கொண்டு இருக்கிறது மற்றும் புது வருடம் வந்து கொண்டு இருக்கிறது. இது வருடத்தின் சங்கமமான நாள். மேலும் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் புது வருட வாழ்த்து கொடுக்கின்றீர்கள். ஒரு நாளின் வாழ்த்துக்கள் இல்லை, ஆனால் புது வருடத்தின் கூடவே புது யுகத்தின் வாழ்த்துக்களை கொடுக்கின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்கள் நமக்கு இந்த நேரம் புது வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று மிக நன்றாக அனுபவம் செய்கிறீர்கள். புது வாழ்க்கையில் வந்துவிட்டீர்கள் தான் இல்லையா? பிராமணர்களின் உலகமே புதியதுதான். அமிர்த வேலையில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் புதிய பழக்கம், புதிய அன்பு இருக்கின்றது. பழைய உலகத்தின் ஒரு நாளின் நடவடிக்கை மற்றும் புது வாழ்வின் பிராமண வாழ்க்கையில் ஒரு நாளின் நடவடிக்கையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? அனைத்தும் புதியதாக ஆகிவிட்டது. புதிய நினைவு, புதிய உள் உணர்வு, புதிய பார்வை அனைத்தும் மாறிவிட்டது இல்லையா? மேலும் புதிய வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. பார்க்க போனால் புதிய பொருள் அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கும். பழைய பொருளை அகற்ற விரும்புவார்கள் மற்றும் புதிய பொருளை வாங்க விரும்புவார்கள். அப்படி இந்த நேரத்தின் இது சிறிய புதிய உலகமாகும். உலகமும் புதியது மற்றும் சம்ஸ்காரமும் புதியது. எனவே உலகத்தினரும் கூட புதிய வருடத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுவதின் அர்த்தம் ஊக்கம் உற்சாகத்தில் வருவது. உற்சாகம் ஏற்படுகிறது. எனவே கொண்டாடும் நாளை உற்சவம், அதாவது பண்டிகை என்று கூறுகிறார்கள். உற்சாகத்தினால்தான் ஒருவர் இன்னொருவருக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மற்றும் வாழ்த்துகிறார்கள். பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உற்சவம்தான். எப்பொழுதும் உற்சவம் என்றால் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஊக்கம் உற்சாகம்தான் பிராமண வாழ்க்கை ஆகும். உலக வழக்கத்தின்படி விசேஷ நாளை கொண்டாடுகிறீர்கள். இன்று கொண்டாடுவதற்காகத்தான் அனைவரும் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் உங்களுடைய புது யுகம், புது வாழ்க்கையின் ஊக்கம் உற்சாகம் எப்பொழுதுமே இருக்கிறது. 2ஆம் தேதி ஆகிவிட்டால் ஊக்கம் உற்சாகம் குறைந்துவிடும். ஒரு மாதம் ஆகிவிட்டால் இன்னும் இல்லாமல் ஆகிவிடும் என்று அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஊக்கம் உற்சாகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, குறைவது இல்லை. அப்படித்தான் இல்லையா? அல்லது அவரவர்களின் ஊருக்கு சென்ற பிறகு உற்சாகம் இல்லாமல் ஆகிவிடுமா? ஒவ்வொரு வினாடியும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்தது. ஏனென்றால் ஊக்கம் உற்சாகம்தான் பிராமணர்களாகிய உங்களுக்கு பறக்கும் கலைக்கான இறக்கைகள். இந்த ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கைகளினால் எப்பொழுதுமே பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு வேளை தனது வேலையை செய்வதற்காக காரியத்தில் வந்தாலும் கூட பறக்கும் கலையின் நிலையினால் கர்மயோகி ஆகி காரியத்தில் வருகிறீர்கள். அப்படி பறக்கக்கூடியவர்கள்தான் இல்லையா? அப்படியானால் இறக்கைகள் இன்றி பறக்க முடியாது. இந்த ஊக்கம் உற்சாகம் என்ற பறக்கும் கலையின் இறக்கைகள் எப்பொழுதும் உடன் இருக்கிறது. இந்த ஊக்கம் உற்சாகம் பிராமணர்கள் உங்களுக்காக மிகப்பெரிய சக்தியாகும். சோர்வான வாழ்க்கை இல்லை. உலகத்தினரோ
என்ன செய்வது? ரசனையே இல்லை, ரசனையற்ற வாழ்க்கை என்று கூறுவார்கள். மேலும் நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தின் ரசனையோ இருக்கவே இருக்கிறது என்று கூறுவீர்கள். ஒரு பொழுதும் மனமுடைந்து போனவராக ஆக முடியாது. எப்பொழுதும் குஷி நிறைந்த மனம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கடினமான விஷயமாக இருந்தாலும் ஊக்கம் உற்சாகம் கடினத்தை சுலபம் ஆக்கிவிடுகிறது. உற்சாகம் புயலையும் பரிசாக ஆக்கிவிடுகிறது. மழையையும் கடுகாக கூட இல்லை, பஞ்சாக ஆக்கிவிடுகிறது. உற்சாகம் எந்த விதமான சோதனை மற்றும் பிரச்சனையை பொழுதுபோக்காக அனுபவம் செய்விக்கிறது. எனவே ஊக்கம் உற்சாகத்தில் புது யுகத்தின் ஆதாரமூர்த்தி, புது வாழ்க்கையுடைய பிராமண ஆத்மாக்கள் நீங்கள். நீங்கள் உங்களை தெரிந்திருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளவும் மட்டும் செய்கிறீர்களா அல்லது தெரிந்து மட்டும் இருக்கிறீர்களா? என்னவென்று சொல்லலாம். தெரிந்திருக்கவும் செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள், மேலும் அதன்படி நடந்து கொண்டும் இருக்கிறீர்கள். சென்ற கல்பத்திலும் நாம் தான் அப்படி இருந்தோம், இப்பொழுதும் இருக்கிறோம், மேலும் அநேக தடவைகள் நாம் தான் அப்படி ஆவோம். அப்படி அழியாத உற்சாகமாக ஆகிவிட்டது இல்லையா? இருந்தோம், இருக்கிறோம், மேலும் எப்பொழுதும் இருப்போம். 3 காலத்திற்கும் ஆகிவிட்டது இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் 3 காலங்கள் ஆகிவிட்டது. அப்படி அழியாததாக ஆகிவிட்டது இல்லையா? அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்களா அல்லது அனைவரும் நம்பர் 1 இருக்கிறார்களா என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். எப்பொழுது நிச்சய புத்தி உடையவர் கண்டிப்பாக வெற்றி அடைவார் என்று இருக்கிறதோ அப்பொழுது வெற்றி அடைபவர் அவசியம் நம்பர் 1ஆகத்தான் இருப்பாரே என்று வரிசை கிரமமாகவா இருப்பார்? எனவே எப்பொழுதும் புது வாழ்க்கையின் இந்த உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆதாரமூர்த்தி ஆவீர்கள். தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும் ஆதாரமாக நீங்கள் இருக்கவில்லை, ஆனால் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் ஆதாரமூர்த்தி ஆவீர்கள். உங்களுடைய உயர்ந்த உள் உணர்வினால் உலகின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய இனிமையான பார்வையினால் உலகின் ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் தூய்மையாகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையினால் படைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயர்ந்த காரியங்களினால் சிரேஷ்டாச்சாரி, அதாவது உயர்ந்த காரியங்கள் செய்பவர்கள் உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது? உலகத்தின் பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? அல்லது சில நேரம் சுமையாக இருக்கிறது என்று இறக்கி வைத்து விடுகிறீர்களா? என்ன செய்கிறீர்கள்? யார் டபுள் லைட்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொறுப்பின் கிரீடம் கூட எப்பொழுதும் லேசாக அனுபவமாகும், சுமையாக அனுபவம் ஆகாது. இந்த நேரத்தில் கிரீடம் அணிந்திருப்பவர்கள் எதிர்காலத்திலும் கிரீடம் அணிந்தவர்களாக ஆவார்கள். அப்படியானால் புதிய வருடத்தில் என்ன செய்வீர்கள்? அவ்வியக்த வருடத்தையும் கொண்டாடினீர்கள். அவ்வியக்த வருடம் என்றால் ஃபரிஸ்தா ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுது ஆக வேண்டுமா? ஃபரிஸ்தாக்கள் என்ன செய்கிறார்கள்? அவ்வியக்தத்தின் அர்த்தமே ஃபரிஸ்தா என்பதாகும். வருடம் முடிந்து விட்டது என்றால் ஃபரிஸ்தாவாக ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா அல்லது ஆகவில்லையா? அவ்வியக்த வருடத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்கி விடலாமா? 2 வருடங்களை 1 வருடமாக ஆக்கி விடுவோமா? இப்பொழுது இன்னும் முன்னேற வேண்டும் தான் இல்லையா? அவ்வியக்த வருடத்தை கொண்டாடினீர்கள். இப்பொழுது ஃபரிஸ்தாவாக ஆகி என்ன செய்வீர்கள்? எப்பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் மகாதானி மற்றும் வரதானியாக ஆக வேண்டும். அப்படி இந்த வருடத்தை மகாதானி வரதானி வருடமாக கொண்டாடுங்கள். உறவு சம்பந்தத்தில் யார் வந்தாலும் மகாதானியாகி அந்த ஆத்மாவிற்கு ஏதாவது சக்தியின், ஞானத்தின், குணத்தின் தானம் கொடுக்கத்தான் வேண்டும். 3 பொக்கிஷங்களும் எவ்வளவு நிரம்பி இருக்கின்றன? ஞானத்தின் பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறதா அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா? மாஸ்டர், ஞானம் நிறைந்தவர் தான் நீங்கள் இல்லையா? அப்படி ஞானத்தின் பொக்கிஷமும் இருக்கிறது, சக்திகளின் பொக்கிஷமும் இருக்கிறது, மேலும் குணங்களின் பொக்கிஷமும் இருக்கிறது. 3லும் நிரம்பி இருக்கிறீர்களா
அல்லது ஒன்றில்தான் நிரம்பி இருக்கிறீர்களா? மற்ற இரண்டும் நிரம்பி இல்லை என்று இருக்கிறதா? தற்சமயம் ஆத்மாக்களுக்கு இந்த மூன்று மிக அவசியமாக இருக்கிறது. முழு நாளிலும் ஏதாவது ஒரு தானத்தை, அது ஞானமானாலும் சரி, சக்தியானாலும் சரி, அல்லது குணங்களானாலும் சரி, ஆனால் அவசியம் கொடுக்கத்தான் வேண்டும். மகாதானி ஆத்மாக்களுக்கு தானம் கொடுக்காத நாள் ஒன்று கூட இருக்க வேண்டாம். வருடம் முடிவடைந்து விட்டது. மேலும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அப்படி இருக்க வேண்டாம். வாய்ப்பை எடுத்துக் கொள்வது கூட தன்னிடம்தான் இருக்கிறதா, அல்லது வாய்ப்பு கொடுப்பவர் எப்பொழுது கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் வாய்ப்பை எடுக்க முடியுமா, அல்லது தானே வாய்ப்பை எடுத்துக்கொள்ள முடியுமா? வாய்ப்பை எடுத்துக்கொள்ள தெரியுமா, அல்லது யாராவது கொடுத்தால்தான் எடுக்க தெரியுமா? யாராவது வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? பார்த்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருந்து விடுவீர்களா? முழு நாளிலும் பிராமண ஆத்மாக்களானாலும் அஞ்ஞானி ஆத்மாக்கள் ஆனாலும் உறவு சம்பந்தத்தில் வரத்தான் செய்கிறார்கள் இல்லையா? அப்படி யாருடைய உறவு சம்பந்தத்தில் வந்தாலும் அவருக்கு ஏதாவது தானம், அதாவது சகயோகத்தை கொடுங்கள். தானம் என்ற வார்த்தையின் ஆன்மீக அர்த்தம் சகயோகம் கொடுப்பது என்பதாகும். அப்படியானால் தினந்தோறும் மகாதானி மற்றும் வரதானி ஆகிய வரதானம் எப்படி கொடுப்பீர்கள்? வரதானம் கொடுப்பதற்கான விதி என்ன? உங்களுடைய ஜட சிலைகளே இப்பொழுது வரை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வரை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு ஆத்மாவும் உறவு சம்பந்தத்தில் வந்தால் அவருக்கு தன்னுடைய நிலையின் சூழ்நிலை காரணமாக மற்றும் தன்னுடைய உள் உணர்வின் என்ன அதிர்வலைகள் மூலமாக சகயோகம் கொடுப்பது, அதாவது வரதானம் கொடுப்பது, இதுதான் வரதானம் கொடுப்பதற்கான விதி ஆகும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும், தீய வார்த்தைகளால் திட்டுபவராக இருந்தாலும் சரி, நிந்தனை செய்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பங்கள் மூலமாக, உள் உணர்வு மூலமாக, நிலை மூலமாக அந்த மாதிரியான ஆத்மாவிற்கு கூட குணதானம் அல்லது சகித்துக் கொள்வதற்கான சக்தியின் வரதானம் கொடுங்கள். ஒருவேளை யாராவது கோப அக்னியில் எரிந்து கொண்டு உங்கள் எதிரில் வருகிறார் என்றால் நெருப்பில் என்ன விடுவீர்களோ, எண்ணெய் விடுவீர்களா அல்லது தண்ணீர் விடுவீர்களா? தண்ணீர் விடுவீர்கள் தான் இல்லையா? அல்லது கொஞ்சம் எண்ணெயின் சொட்டுக்களையும் தெளிப்பீர்களா? ஒருவேளை கோபப்படுபவரின் எதிரில் நீங்கள் வாய் மூலமாக கோபப்படவில்லை, வாயினால் அமைதியாகவே இருந்தீர்கள், ஆனால் கண்கள் மூலமாக, முகம் மூலமாக கோபத்தின் பாவனையை வைத்திருந்தீர்கள் என்றால் கூட எண்ணெயின் சொட்டுக்களை தெளித்தீர்கள் என்பதாகும். கோபப்படும் ஆத்மா மற்றவர்களின் வசமாகி இருக்கிறது. இரக்கத்தின் குளிர்ந்த தண்ணீர் மூலமாக வரதானம் கொடுங்கள். சரி, அந்த மாதிரியான வரதானியாக ஆகி இருக்கிறீர்களா? அல்லது எந்த நேரம் தேவையாக இருக்கிறதோ அந்த நேரம் சகித்து கொள்ளும் சக்தியின் அம்பை எய்ய முடியவில்லையா? ஒருவேளை தேவையானது நேரத்தில் ஏதாவது விலை மதிக்க முடியாத பொருள் காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றால் அதை விலை மதிக்க முடியாதது என்று சொல்ல முடியுமா? விலை மதிப்பில்லாதது என்றால் தேவையான நேரத்தில் அதன் மதிப்பு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அப்படியானால் இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? மகாதானி வரதானி ஆகுங்கள். எப்பொழுது சைத்தன்யமாக இருக்கும் பொழுது சம்ஸ்காரத்தை நிரப்புகிறீர்களோ அப்பொழுதுதான் ஜடச்சிலைகள் மூலமாகவும் வரதானி மூர்த்தி ஆகிறீர்கள். சம்ஸ்காரத்தையோ இப்பொழுது நிரப்ப வேண்டும் இல்லையா? அல்லது எந்த நேரம் மூர்த்தியாக ஆவீர்களோ அந்த நேரம் நிரப்புவீர்களா? மகாதானி வரதானி மூர்த்தி ஆவதினால் வீணானவை தானாகவே முடிவடைந்து விடும். ஏனென்றால் ஒருவர் மகாதானி வரதானியாக இருக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார் என்றால் வள்ளலின் அர்த்தமே நிறைந்தவர், நிறைந்தவராக இருக்கிறார் என்பதால் கொடுக்கிறார். அப்படி எங்கு நிரம்பி இருக்கிறதோ அங்கு வீணானவை தானாகவே முடிவடைந்து விடும். நிறைந்த நிலை என்றால் சுவிட்ச் ஆன் செய்வது. எப்படி இந்த ஸ்தூல விளக்கின் சுவிட்ச் ஆன் செய்வது என்றால் இருளை விளக்குவது என்பதாகும். அப்படி நிறைந்த நிலை என்றால்
சுவிட்ச் ஆன் செய்வது. அப்படியானால் சுவிட்ச் சரியாக இருக்கிறதா, அல்லது சில நேரம் சரியாகவும் சில நேரம் லூஸாகவும் ஆகிவிடுகிறதா, அல்லது ஃபியூஸாகவும் ஆகிவிடுகிறதா? ஆன் செய்ய தெரியும் இல்லையா? இன்றைய நாட்களிலோ சிறு சிறு குழந்தைகள் கூட சுவிட்ச் ஆன் செய்வதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். டிவியின் சுவிட்ச் ஆன் செய்து விடுகிறார்கள் இல்லையா? அப்படி சுவிட்ச் ஆன் செய்வதனால் ஒவ்வொரு வீணான எண்ணத்தையும் முடிப்பதன் உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இதுதான் அவ்யக்த பரிஸ்தாக்களின் உயர்ந்த காரியம் ஆகும். மேலும் என்ன புதுமை செய்வீர்கள்? அவ்யக்த வருடத்தில் தன்னுடைய சார்ட் எழுதினீர்களா, அல்லது சில நேரம் எழுதினீர்கள் மற்றும் சில நேரம் எழுதவில்லையா? எப்பொழுதாவது செய்பவராக ஆகி இருக்கிறீர்களா, அல்லது சதா செய்பவராக ஆகி இருக்கிறீர்களா? எப்பொழுதாவது செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த புதிய வருடத்தில் புதிய சார்ட் எழுதுங்கள். என்ன புதிய சார்ட் எழுதுவீர்கள்? 4 பாடங்களையும் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள். அப்படி இந்த வருடத்தில் 4 பாடங்களிலும் ஞானம், யோகம், தாரணை, சேவை, நான்கிலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும். ஞானம் என்றால் அறிந்தவராவது, அறிவை கொடுப்பது மற்றும் அறிவுள்ளவராகி நடந்து கொள்வது. ஞானத்திலும் புதுமை என்பதன் அர்த்தமாவது எது தன்னிடம் குறையாக இருக்கிறதோ அதை உணர்வது என்றால் புதுமையாகிவிட்டது. அதாவது எது தன்னிடம் குறையாக இருக்கிறதோ அதை உணர்வது என்றால் புதுமையாகிவிட்டது இல்லையா? இல்லை என்பதிலிருந்து ஆம் என்று ஆகிவிட்டது என்றால் புதியது ஆனது இல்லையா? இதே போல் யோகத்தின் பிரயோகத்திலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய அனுபவம் செய்யுங்கள். யோகாவில் மிக நன்றாக அமர்ந்திருக்கிறார், மிக நன்றாக யோகா செய்தார். ஆனால் புதுமையாக என்ன நடந்தது? சதவிகிதத்தை அதிகரிப்பது கூட புதுமைதான். ஒருவேளை உங்களுடைய யோகாவின் சதவிகிதம் 50ஆக இருக்கிறது என்றால், மேலும் நாளையிலிருந்து 50லிருந்து அதிகரித்து விட்டது என்றால் புதுமையாகிவிட்டது தான் இல்லையா? ஒரே மாதத்தில் 50-50 என்று போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பது கூட வேண்டாம். அப்படி 4 பாடங்களிலும் சுய முன்னேற்றத்தில் புதுமை, விதியில் புதுமை, பிரயோகத்தில் புதுமை, மற்றவர்களை சகஜயோகி ஆக்குவதில் மற்றும் சதவிகிதத்தை அதிகரிப்பது என்றால் புதுமை. யாருக்காவது துக்கம் கொடுப்பது, யார் மேலாவது கோபப்படுவது, இதுவோ பொதுவான சார்ட்டு. இதையோ உங்களுடைய ராயல் பிரஜைகளாக இருப்பவர்கள் கூட வைக்கிறார்கள். நீங்கள் ராயல் பிரஜையா, ராஜாவா? அப்படி புதுமையினால் இயல்பாகவே தீவிர முயற்சியின் நெருக்கத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன சார்ட் எழுத வேண்டும் என்று புரிந்ததா? மேலும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை இங்கு அனுப்புங்கள். தினந்தோறும் இங்கு அனுப்பாதீர்கள், வேலை அதிகமாகிவிடும். இந்த வருடமும் நீங்கள் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? வருடம் விசேஷமாக சிக்கனமாக இருப்பதற்கானது. ஏக்னாமி, ஒருவருடைய பெயர் மற்றும் எக்கானமி, ஞான சரோவரை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஏக்னாமி மற்றும் எக்கானமி. ஏக்னாமினா ஒருவருடைய பெயர், எக்கானமினா சிக்கனம். ஞான சரோவரை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அனைத்திலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களில், நேரத்திலும், எண்ணத்திலும், செல்வத்திலும், அனைத்திலும் சிக்கனம் வேண்டும். அப்படி ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்களே சார்ட்டை சோதித்து சுருக்கமாக உங்களுடைய செய்தியை அனுப்புங்கள். ஒவ்வொரு 3 மாதத்திலும் முன்னேற்றம் இருக்கிறதா, அல்லது எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோமா என்று பாருங்கள். இறங்கும் கலையிலோ செல்லக்கூடாது, ஆனாலும் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம் என்பது கூடாது. முயற்சி செய்வதில் இடையில் நிற்பவராக ஆகாதீர்கள். இடையில் நிற்பது நன்றாக இருக்குமா? விரும்பவில்லைதான், ஆனால் என்ன செய்வது என்று அப்படி கூறாதீர்கள். என்ன என்று சொல்லக்கூடாது. பிராமணர்களின் பாஷையில் என்ன செய்வது, எப்படி செய்வது, இப்படி செய்தால் என்ன, ஆனால் இப்படி செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுங்கள். என்ன சார்ட் எழுத வேண்டும் என்று புரிந்ததா? இப்பொழுது
யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். அன்பின் காரணமாக பாப்தாதா பெயரை அறிவிக்கவில்லை. யார் என்னென்ன செய்தார் என்று தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? இன்றைய நாட்களில் டிவியின் பேஷன் இருக்கிறது. பாப்தாதாவிடமும் டிவி இருக்கிறது. சென்ற வருடம் வேலை கொடுத்திருந்தோம். அதை யார் எவ்வளவு செய்தார் என்று பாப்தாதாவிற்கு தெரியும். அரைகுறை பிராமணன் எத்தனை பேர் இருந்தார்கள், முழுமையான பிராமணர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று பெயரை அறிவிக்கலாமா? நல்லது. இந்த புதிய வருடத்தின் இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் பறக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைக்க வேண்டும் என்பதை அமிர்த வேளையில் எப்பொழுதும் வெளிக்கொண்டு வாருங்கள். இடையிடையே சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையில் சோதனை செய்தீர்கள், பிறகு முழு நாளும் உள்ளடக்கி விட்டீர்கள் என்பதும் இருக்க வேண்டாம். பிறகு இரவு இன்றைய நாள் இப்படியே இருந்துவிட்டது என்றும் யோசிக்க வேண்டாம். இடையிடையே சோதனை செய்யுங்கள். ஊக்கம் உற்சாகத்திற்கு பதிலாக வேறு எந்த பாதையிலும் சென்றுவிடவில்லையே என்று சோதியுங்கள். பறக்கும் கலைக்கு பதிலாக வேறு எந்த கலையும் தன் பக்கம் கவர்ந்திருக்கவில்லையே. நல்லது. நாலாபுறத்திலும் உள்ள புது வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் ஒரு புது யுகத்தின் ஆதார மூர்த்தி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எண்ணம், சொல் மற்றும் செயல் மூலமாக மகாதானி வரதானியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய நிலை மூலமாக மற்றவர்களின் சூழ்நிலையை கூட சுலபமானதாக ஆக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தன்னில் முன்னேற்றம், அதாவது புதுமையை அனுபவம் செய்யக்கூடிய நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஏக்னாமி மற்றும் எக்கானமி செய்யக்கூடிய தந்தைக்கு சமமான நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவும் நமஸ்காரமும். தாதிகளுடன் நிமித்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு நேரமும் பிரத்யட்ச பலம் சாப்பிடக்கூடியவர்கள். எதிர்காலத்திலோ உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டதுதான், அதுவோ நடந்தே தீரும். ஆனால் பிரத்யட்ச பலன் எவ்வளவு அன்பானது! உடனுக்குடன் செய்வது மற்றும் உடனேயே சிரேஷ்ட பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அனைத்தையும் விட பிரத்யட்ச பலன் அருகாமையின் அனுபவம் ஆவது மற்றும் அருகாமையின் அடையாளம் சமமாக ஆவது. பிரத்யட்ச பழத்தை சாப்பிடக்கூடியவர்கள் ஆதலால் சதா ஹெல்த்தி, வெல்த்தி, ஹாப்பி, அதாவது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என கேட்டால் என்ன கூறுவீர்கள்? ஹெல்த்தியாக, வெல்த்தியாக, ஹாப்பியாக இருக்கிறேன் என்பீர்கள் தானே? எப்படி சாகார உலகினரும் கூறுகின்றனர், பழம் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என. ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனமாக பழத்தை கூறுகின்றனர். மற்றும் நீங்களோ ஒவ்வொரு நொடியும் பிரத்யட்ச பழம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள், கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே சதா எவர் ஹெல்த்தியாக இருக்கிறீர்கள். பாப்தாதாவும் கூறினார் தானே, ஒருவேளை பிராமண குழந்தைகளிடம் யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என கேட்டால் நலமாக உள்ளேன் என்பார்கள். மற்றும் நடத்தை எவ்வாறு உள்ளது? ஃபரிஸ்தாவுடையது. ஃபரிஸ்தாக்களின் நடத்தை மற்றும் நலம். சபையினரிடம் கேட்டபடியே எல்லோரும் இப்படி இருக்கிறீர்களா அல்லது எப்போதாவது வித்தியாசம் ஏற்படுகிறதா? ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது என்ன கேட்கிறீர்கள், என்ன விசேஷம்? எனில் பிராமணன் என்றால் நலமுடன் இருப்பவர் மற்றும் ஃபரிஸ்தாக்களைப் போல சதா பரப்பவர். எனவே புதிய வருஷத்தில் ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு சங்கல்பமும் நலமுடன் இருக்க வேண்டும். அமைதியற்று அல்ல, ஆனால் நலங்கள் நிறைந்தவராக. ஆடுங்கள், பாடுங்கள். ஆட பாட வரும் தானே? எனில் ஆடுங்கள், பாடுங்கள். வேறு என்ன செய்ய வேண்டும்? பிரம்மா போஜன் சாப்பிடுங்கள் மற்றும் ஆடுங்கள், பாடுங்கள். எங்கிருந்தாலும் சரி. ஆனால் நினைவு செய்தபடியே சமைத்தீர்கள், நினைவு செய்தபடியே சாப்பிட்டீர்கள் என்றால் அது பிரம்மா போஜனம் ஆகும். எல்லாம் நன்றாக உள்ளது. நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் குஷியாக இருக்கிறீர்களா? குஷியாகவும் அதிகம் இருப்பது, பின் வருத்தமும் அதிகம் அடைவது என இப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் வருத்தம் அடைவது அல்லது தனிமை அல்லது வீணான உணர்வுகளை கொண்டு வரவே கூடாது. அப்போதுதானே புதிய உலகை அருகில் கொண்டு வர முடியும். நல்லது. புதிய வருடத்தில்
புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் இருக்கிறது. இப்போது எல்லோரும் இப்படியே ஆடிப்பாடி இருக்க வேண்டும். நல்லது. ஒவ்வொரு நேரமும் வாழ்த்துக்கள் தானே, அழியாத வாழ்த்துக்கள். நல்லது. மகாதானி வரதானி மூர்த்தி ஆவது மூலம் வீணானது தானாகவே முடிந்துவிடும். ஏனெனில் வள்ளல் என்றாலே சக்திசாலியானவர் என்று பொருள். யார் மகாதானி வரதானியோ பிறருக்கு தரக்கூடிய வள்ளலோ அவரே சக்திசாலி ஆவார். எங்கு சக்தி உள்ளதோ அங்கு வீணானது தானாகவே முடிந்துவிடும். குழுக்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு. சாரம். குரூப் 1. நினைவின் குடைநிழலில் இருந்தால் மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். குடைநிழலில் இருப்பது என்றால் மாயாஜித், வெற்றி அடைவதாகும். மரியாதை என்றால் நினைவின் கோடிற்குள் இருப்பவர். வெற்றி மாலை வெற்றி ரத்தினங்களின் நினைவு சின்னமாகும். அநேக முறை வெற்றி பெற்றுள்ளோம் என்ற இந்த நினைவின் மூலம் சதா சக்திசாலியாக இருப்பீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றால் சக்திகள் நிறைந்தவர். பாபா என்று சொன்னவுடன் அந்த நொடியே தந்தையுடன் இருக்கும் அனுபவம் அந்த சங்கல்பத்தில் நிச்சயம் இருக்கும். குரூப் 2. பரமாத்மா அன்புதான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும். விலகியவர் ஆனீர்கள் என்றால் இந்த அன்பிற்கு தகுதியானவராகலாம். சேவையின் பந்தனத்தில் தன்னை பிணைப்பதன் மூலம் கர்ம பந்தனம் முடிவடைந்துவிடும். விலகி இருப்பதன் அடையாளம் பிரபுவின் அன்பு அனுபவம் ஆதல். எந்த அளவு அன்பு ஏற்படுகிறதோ அந்த அளவு பிரிந்திருக்க மாட்டீர்கள். சதா கூடவே இருப்பீர்கள். நஷ்டம் மோகா என்றால் ஞாரா பியாரா. குரூப் 3. பட்டத்தின் அதாவது சோமான் நினைவின் மூலம் அந்தந்த ஸ்திதியில் நிலைத்து இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள். சதா தனது விதவிதமான பட்டத்தின் நினைவில் இருந்து அந்த ஸ்திதியில் நிலைத்து நடந்து கொள்ளுங்கள். சுயதர்சன சக்கரதாரி என்றால் சதா மாயாஜித். ஆத்மாவின் முகவரி பரந்தாமம். பிராமண ஆத்மாவின் முகவரி மதுபன். குரூப் 4. முக்காலமும் மிக நன்றாக இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையின் ஜாதகமாகும். பிராமண வாழ்க்கையில் நினைவும் சேவையும் இயல்பானதாக மற்றும் அவசியமானதாகும். பாக்ய விதாதா உங்களுடைய பாக்கியத்தின் ரேகையை சிரேஷ்டமாக ஆக்கிவிட்ட பாக்கியவான்கள் நீங்கள். எல்லோரும் என்ன சொல்வீர்கள்? மேரா பாபா எங்கு இருக்கிறீர்கள்? தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இப்போது இதய சிம்மாசனதாரியாக இருப்பவர்கள்தான் எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனதாரி ஆவார்கள். நல்லது. குரூப் 5. எல்லா கஜானாக்களையும் பயனுள்ளதாக ஆக்குவதே வெற்றி பெறுவதற்கான சகஜ சாதனம் ஆகும். எங்கு எல்லா கஜானாக்களும் உள்ளதோ அங்கு திருப்தி இருக்கும். நல்லது. இரவு 12 மணிக்கு பாப்தாதா மெழுகுவர்த்தி ஏற்றி கேக் வெட்டினார். பின்னர் எல்லோரையும் சந்தித்தவாறே புத்தாண்டு வாழ்த்து அளித்தார். இந்த குழுவோ மிக அதிர்ஷ்டசாலியானது. எனில் உள்ளத்திலும் நெருக்கமாகவும் கண்களுக்கும் நெருக்கமாகவும் அமர்ந்துள்ளனர். பாப்தாதாவோ கூறினார், அனைவருமே திருப்தியின் ரத்தினங்கள் என எல்லா பிராப்தி சுரூபமாக இருக்கிறீர்கள். இதற்காக என்ன பாட்டு பாடுகிறீர்கள்? அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். நல்லது. யூகேவிற்கான வரதானம் என்ன? ஓகே. ஓகே எனில் ஓகேவா? மற்றவர்களையும் ஓகே ஆக்குகிறீர்களா? அல்லது தான் மட்டுமே அவ்வாறு இருக்கிறீர்களா? இவ்வாறு இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மகாதானி வரதானி ஆக வேண்டும் எனில் சதா மற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். லண்டன் வாசி அல்லது யூகே வாசி சிரேஷ்ட பாக்கியவான்கள். ஏனெனில் விசேஷ ஆத்மாக்களின் வாழனை கிடைத்து கொண்டே இருக்கிறது மற்றும் அனைத்தையும் விட லண்டனை சென்றடைகிறது. பல விஷயங்கள் இவ்வாறு நடக்கின்றன. அவை பாரதவாசிகளுக்கு கூட கிடைப்பதில்லை. ஆனால் லண்டன் சென்றடைகிறது. ஏனெனில் லண்டன் வெளிநாட்டில் உருவான முதலாவது சென்டர். திறப்பதில் நிமித்தமானது எனில் இப்போது லண்டன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? எல்லா பாடத்திலும் நம்பர் 1. இருப்பினும் பாப்தாதா எல்லா வெளிநாடுகளிலும் சேவை செய்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அளிக்கின்றார். உழைப்பும் ஊக்கமும் நன்றாக இருக்கிறது. தைரியத்தினால் வெற்றி கிடைக்கிறது மற்றும் இன்னும் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். தைரியத்தை
சதா கூடவே வைத்திருக்க வேண்டும். எங்கு தைரியம் உள்ளதோ அங்கு தந்தையின் உதவியும் உள்ளது. பாப்தாதா விடைபெறும் சமயம் எல்லா குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளித்தார். நாலாபுறமும் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் புத்தாண்டினுடைய ஊக்கம், உற்சாகத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் நல்ல நல்ல பரிசுகளும் அளிக்கின்றனர். பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் கோடான கோடி பாக்கியசாலி குழந்தைகளுக்கு கோடான கோடி அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். இந்த சங்கம யுகம் மற்றும் புதிய யுகம் இரண்டிற்காகவும் வாழ்த்துக்களை அளிக்கின்றார். எப்படி புத்தாண்டின் ஆரம்பத்தில் விழா கொண்டாடுகிறார்கள் மற்றும் கூடவே ஒருவர் மற்றவரது வாயை இனிப்பாக்குகின்றனர் எனில் நீங்களும் எந்த மிட்டாயை கொடுப்பீர்கள்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் தில்குஷ் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த மிட்டாயோ அனைவரும் சாப்பிடலாம், சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சதா எந்த ஒரு ஆத்மாவின் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் முதலில் புன்முறுவல் செய்ய வேண்டும். பின்பு தில்குஷ் மிட்டாய் முன்ன செய்து சந்திக்க வேண்டும். மேலும் என்ன பரிசு தருவீர்கள்? குணங்களின் பரிசு, சக்திகளின் பரிசு வேண்டும். உங்களிடமோ நிறைய பரிசுகள் இருக்கிறது அல்லவா? இருப்பு உள்ளது தானே? எனில் நிறைய பரிசுகள் கொடுத்து கொண்டே இருங்கள். சதா ஊக்கம், உற்சாகத்தில் பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும். புத்தாண்டின் குட் மார்னிங். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: உறுதியான எண்ணம் என்ற விரதம் மூலமாக உள் உணர்வுகளை மாற்றம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. பொருள்: மகான் ஆவதற்கான முக்கிய ஆதாரம் தூய்மை. இந்த தூய்மையின் விரதத்தை உறுதிமொழியின் ரூபத்தில் தாரணை செய்வது என்றால் மகான் ஆத்மா ஆவது. எந்த ஒரு உறுதியான எண்ணம் என்ற விரதம் உள்ளுணர்வை மாற்றிவிடுகிறது. தூய்மையின் விரதத்தை எடுப்பது என்றால் தன்னுடைய உள்ளுணர்வை உயர்ந்ததாக ஆக்குவது. விரதம் வைப்பது என்றால் ஸ்தூலமாக பத்தியம் வைத்துக் கொள்வது, மனதில் உறுதியான எண்ணத்தை உருவாக்குவது. அப்படி தூய்மை ஆவதற்கான விரதம் எடுத்திருக்கிறீர்கள். மேலும் நாங்கள் ஆத்மா சகோதரர்கள். இந்த சகோதரத்துவத்தின் உள் உணர்வை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த உள் உணர்வினால் பிராமணன் மகான் ஆத்மா ஆகிவிட்டார். ஸ்லோகன்: வீணானதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாயில் உறுதியான எண்ணம் என்ற பட்டனை வைத்து விடுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.